India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. என்னங்க இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆபீஸ் போகணும், குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போனேன். வந்து பார்த்தா குளிக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க ஆபீஸ்க்கு போட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஷூ எல்லாம் பாலிஷ் போட்டு வச்சிட்டேன். குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கோட் தரேன். போட்டுட்டு கிளம்ப வேண்டியதானே? போய் குளிங்க. எந்திரிங்க, எந்திரிங்க கௌதம், எந்திரிங்க, எந்திரிங்க. இல்ல இல்ல இலக்கியா, நான் ஆபீஸ் போல. ஏன், என்னாச்சு? ஆபீஸ் போகாம இங்கே இருக்க போறீங்களா? இங்கே என்னால இருக்க முடியல. எல்லாமே அந்நியமா தெரியுது. தெரியாத ஊர்ல, புரியாத இடத்துல, பழக்கம் இல்லாத ஜனங்க மத்தியில இருக்கிற மாதிரி ரொம்ப அன்ஈசியா ஃபீல் பண்றேன். ஏன் ஜானுன்னு முன்ன மாதிரி கூப்பிட முடியல. அப்புறம் அப்பாவா அப்பான்னு கேஷுவலா என்னால சொல்லவே முடியல. ஏதோ கேப் விழுந்த மாதிரி இருக்கு. சாப்பிடும்போது உப்பு இல்லைன்னா கூட உரிமையா கேட்கறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. வீட்லயே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஆபீஸ்ல கேட்கவா வேணும்? இந்த சூழ்நிலையில நான் ஆபீஸ்க்கு போய் என்னால எப்படி சகஜமா பிசினஸை கவனிக்க முடியும்? முடியாது, என்னால முடியாது. நான் போக மாட்டேன். என்னங்க இது? திடீர்னு இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க. நீங்க போகலனா பிசினஸ் யார் பாக்குறது? ஆள் இல்லனா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஆபீஸை கவனிக்க முடியுமா? ஆபீஸை விட இலக்கியா, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன கவனிப்பாங்களே, அதை நான் எப்படி ஃபேஸ் பண்றது? எல்லாரும் என்ன அப்பா அம்மா இல்லாதவனே கேலியா பாப்பாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிடும். யாராவது என்னை பத்தி பேசிடுவாங்களோ, இல்ல என்கிட்ட வந்து நீங்க தத்து பிள்ளையா அப்படின்னு கேட்டுருவாங்களோன்னு எனக்கு சங்கடமா இருக்கு. எல்லார் கண்ணுமே என்னையே உத்து பார்க்கும். அப்புறம் எப்படி நாங்க போய் ஒர்க் பண்ண முடியும் சொல்லு? முடியாது இலக்கியா. இங்க பாருங்க, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சா நாம வாழவே முடியாது. அவங்க கிட்ட இருந்து எத்தனை நாளைக்கு தான் ஓடி ஒளிவீங்க? ஒரு நாள், ஒரு வாரம், இல்ல ஒரு மாசம்? என்னைக்கா இருந்தாலும் நீங்க வெளியே வந்துதானே ஆகணும். அவங்கள ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நீங்க ஏதோ அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒர்க்கர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த கம்பெனியோட ஓனருங்க. உங்களை யார் தப்பா பேச முடியும்? இந்த வீடோ இந்த உறவோ கூட உங்களுக்கு ஒட்டாம போலாம். ஆனா கௌதம் என்டர்பிரைசஸ் நீங்க உருவாக்குனது. தனி ஆளா போராடி கம்பெனியை ரன் பண்ணி ஜெயிக்க வச்சு இன்னைக்கு நம்பர் 1 மாத்திருக்கீங்க. அதுக்கு உங்க திறமை மட்டும் தாங்க காரணம். அதுதான் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையையும் தந்திருக்கு. உங்களோட பிறப்பு ஒன்னும் அதை தரல. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இல்ல இலக்கியா, நீ என்ன சொன்னாலும் என் மனசுக்கு செட் ஆகல. அஞ்சலி என்ன பார்த்து நீயே போலி பிள்ளை, உனக்கு எப்படி சொத்து வரும்னு என்ன கேள்வி கேட்டா பாத்தியா? அது என் மண்டையில இடிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன பதில் இருக்கு சொல்லு? அந்த கேள்வியை கேட்க அவளுக்கெல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்கு? அத்தையும் மாமாவும் உங்களை புள்ளையா ஏத்துக்கிட்டு வாழ்ந்தாங்க. அவங்களே சொத்தை 3ஆவதா பிரிக்க சொல்லிருக்காங்க. பணக்கார அப்பாவோட எல்லா பிள்ளைங்களுமே பிசினஸ்ல ஜெயிச்சிருக்காங்களா? இல்லையே. ஆனா நீங்க அப்பா நிழல் இல்லாம சொந்தமா உழைச்சு ஒசந்து நிக்கிறீங்க. இந்த சொத்தெல்லாம் உங்க அறிவால வந்துச்சு. காசுக்காக கார்த்திக் கல்யாணம் பண்ணவங்களோட பேச்செல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? இத பாருங்க கௌதம், கீழே விழறது தப்பில்ல. ஆனா எந்திரிக்காம இருக்கிறது தான் தப்பு. இந்த சின்ன விஷயத்துக்கே நீங்க பயந்தா எப்படி? உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்க பேசுறதுக்காகலாம் நீங்க எதுக்கு கஷ்டப்படணும்? இல்ல இலக்கியா, நீ 1000 சமாதானம் சொன்னாலும் நான் யாருமே இல்லாதவன் தானே. கௌதம், இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. இந்த இலக்கியா இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் இல்லாதவர் கிடையாது. உங்களுக்கு துணையா நான் இருக்கேன். தைரியமா ஆபீஸ்க்கு போங்க கௌதம். கௌதம், சீக்கிரம் கிளம்புங்க. கார்த்திக் வர அண்ணன் கிளம்பிட்டாரா அப்படின்னு 10 தடவை கேட்டுட்டான். போங்க கௌதம், போய் குளிச்சுட்டு வாங்க. அதுக்குள்ள நான் காரெல்லாம் தொடச்சு வச்சிடுறேன். என் செல்லம் போகுமா, என் பட்டுக்குட்டி போகுமா, என் தங்கம் போகுமா? எந்திரிங்க, போய் குளிங்க. வாங்க, எந்திரிங்க, எந்திரிங்க. போங்க 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 போங்க.
அண்ணா வந்துட்டியா அண்ணா? கௌதமோட பிறப்பு ரகசியத்தை சொன்னா குடும்பம் உடையும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அது முன்ன விட ஒட்டிடுச்சு. பிரிக்கவே முடியாது. அஞ்சலி, அப்பா, என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்ன? என்ன விஷயம்? சொல்றதுக்கு விஷயம் இல்ல, இப்படி பண்ணிட்டீங்களேப்பா. நான் என்ன பண்ணேன்? நான் சொன்னதை பண்ணாம விட்டுட்டீங்களே, அதான பிரச்சனையே இப்போ. கௌதம் ஓடி போயிட்டான், அவனை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவன் வீட்டுக்கு வந்துட கூடாது. இலக்கியா கௌதம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சு அவனை இல்லாம ஆக்கிடுங்கன்னு சொன்னேன்ல. இப்போ என்னாச்சு தெரியுமா? இலக்கியா போய் அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டா. போனவன் திரும்பி வந்துட்டான். கௌதம் தொலைஞ்சான். நிம்மதின்னு சந்தோஷமா இருந்த எல்லாம் போச்சு. ஓஹோ, கௌதம் வந்துட்டானா? என்னப்பா இவ்வளவு சாதாரணமா கேக்குறீங்க? அவனை துரத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அவனால உங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. கௌதம் ஓடி போனது நமக்கு கிடைச்ச செம்ம சான்ஸ். இப்படி கோட்டை விட்டுட்டீங்களேப்பா. விடு அஞ்சலி, பாத்துக்கலாம். என்னத்த பாக்க போறீங்க? அதான் அவன் ராஜ மரியாதையோட வீட்டுக்குள்ள வந்துட்டானே. வீட்டுல நடக்கிறத கண்ணால பார்க்க முடியல. முன்ன விட எல்லாரும் அவன் மேல பாசத்தை கொட்டுறாங்க. இந்த பாழா பொண்ணு கார்த்திக் கௌதம்காக என்ன அடிக்க வரான்? வீடே சந்தோஷமாய் போச்சு. ஆளாளுக்கு அவனை சமாதானப்படுத்துறாங்க. பழையபடி கௌதம் அந்த வீட்டுல மூத்த புள்ளையா மாறிட்டான். இனி ஒண்ணு பண்ண முடியாதுப்பா, ஒண்ணு பண்ண முடியாது. அவனை காலி பண்ண சொன்னா இப்படி சொதப்பிட்டீங்களே. ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. நான் வேணும்னு தான் கௌதம கொல்லாம விட்டேன். என்னப்பா சொல்றீங்க? வேணும்னே விட்டீங்களா? எதுக்கு? கௌதம் எனக்கு உசுரோட வேணும். நான் இந்த சிட்டிலே பெரிய பிசினஸ் மேனுங்கிற அந்தஸ்தோட கௌரவமா சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த கௌதம் பிசினஸ்ல போட்டியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா என் பிசினஸ் அழிச்சான். என்ன அவன் காலி பண்ணிட்டு அவன் முத இடத்துக்கு வந்துட்டான். என்ன கொண்டாடிக்கிட்டு இருந்த இண்டஸ்ட்ரி அவனை கொண்டாட ஆரம்பிச்சது. என் பக்கம் இருந்தவங்க எல்லாம் அவன் பக்கம் போயிட்டாங்க. இப்ப என்னை யாரும் மதிக்கிறதே கிடையாது. நீ சொன்ன மாதிரி அவனை காலி பண்ணிட்டா அந்த காலியான இடத்துக்கு எஸ்எஸ்கே வந்துட்டான்னு கேவலமா பேசுவாங்க. இப்ப கௌதம் என்கிட்ட வசமா சிக்கியிருக்கான். அவன் ஒரு தத்து புள்ளன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்ப அவனை மனசுல அடிக்கணும். என் எதிரி ஒரு அப்பம்பேர் தெரியாதவன்னு சொல்லி சொல்லி அவனை முடக்கணும். அவனோட கான்பிடென்ட உடைக்கணும். எல்லாரும் அவனை பார்த்து யாரும் இல்லாதவன்னு சொல்றதை கேட்டு அவன் தவிக்கணும். அவனை கூனி குறுகி ஒரு ரூம்ல உட்கார வச்சு நான் அவனை பிசினஸ்ல ஜெயிச்சு மறுபடியும் பெஸ்ட் பிசினஸ் மேனா வரணும். அதுக்காக தான் அவனை விட்டு வச்சிருக்கேன். கௌதம ரூம்ல உட்கார வைப்பீங்களா? ஐயோ அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இப்ப இல்ல. ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். இன்னைக்கே ஆபீஸ் போறதுக்கு ரெடி ஆயிட்டான். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, கோணி குறுகி மூலையில கிடந்த கௌதம வீட்டுல இருக்கிறவங்க நம்பிக்கை கொடுக்கற மாதிரி பேசி வெளியில இழுத்துட்டு வந்துட்டாங்க. இனிமே எப்பவும் போல பிசினஸ் பார்க்க போறான். இனி பழையபடி கௌதம் உங்களை டார்ச்சர் பண்ணுவான். வீட்டுல இலக்கியா என்ன டார்ச்சர் பண்ணுவான்? நான் கஷ்டப்பட்டதுல போச்சுப்பா, போச்சு. ஒன்னும் கவலைப்படாத அஞ்சலி. கௌதம் ஆபீஸ்க்கு வரட்டும். ஆனா இனிமே நான் அவனுக்கு கொடுக்க போற பிரஷர்ல அவனுக்கு ஆபீஸும் வேண்டாம், இந்த பிசினஸே வேண்டான்னு வெளியே தெரிச்சு ஓட போறான். என்னப்பா பண்ண போறீங்க? அது இன்னைக்கு உனக்கு தெரியதான் போகுது. இங்க பார், நான் ஒரு பக்கம் அவனுக்கு ஆபீஸ்ல டார்ச்சர் கொடுக்கறேன், அதே மாதிரி நீயும் அவனை வீட்டுல நிம்மதி இல்லாம பண்ணு. ரெண்டு பக்கமும் கொடுக்கற பிரஷர்ல அவன் ஏண்டா திரும்பி வந்தோன்னு கதறிட்டு ஓடணும். அது நடக்கத்தான் போகுது. சரிப்பா, நீங்க சொன்னது மட்டும் நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏய், நடக்குமா? நடக்கும். என்னோட பிசினஸ்க்கு இருக்கிற ஒரே எதிரி கௌதம் தான். அவனை சாய்க்கிறதுக்கு இதுதான் சரியான டைம்.
அவன் இன்னைக்கு சந்தோஷமா ஆபீஸ்க்கு வரட்டும். அவனுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். தொழில நான் அவனுக்கு அப்பங்கிறத ப்ரூவ் பண்றேன். சரிங்கப்பா, இன்னைக்கு அந்த நல்ல நியூஸை கேட்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன். வரேன். போயிட்டு வாமா, சந்தோஷமா போயிட்டு வா. சரிங்கப்பா. மிஸ்டர் தத்து பிள்ளை, வெல்கம் பேக் டு யுவர் ஆபீஸ். கௌதம் வந்துட்டீங்களா? ம், இந்தாங்க. இந்த கோட் போட்டீங்கன்னா நீங்க செம்மையா இருப்பீங்க. போட்டுக்கோங்க. போடுங்க கௌதம். இலக்கியா, எனக்கு போறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சொன்னா கேளு. இனிமே நான் சொல்றதை நீங்க கேளுங்க. சீக்கிரம் இந்த கோட்டை போடுங்க. ஐயோ இலக்கியா, வேண்டாம். கௌதம். அண்ணா, என்னண்ணா இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? டைம் ஆச்சுண்ணா, வாங்கண்ணா போலாம். நீ சொல்றதுதான் நானும் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன். கேட்கவே மாட்டேங்கிறாரு. என்னண்ணா, என்ன பிரச்சனை? உடம்பு சரியில்லையா? இல்லடா, மனசு சரியில்லை. இடி விழுந்த மரம் மாதிரி நான் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல. மனசளவுல முழுசா அவங்க கூட இணைய முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல ஆபீஸ்க்கு வந்து பிசினஸ் பார்க்கணுங்கிறது சாத்தியமே இல்லை. என்னால சொல்ல முடியல. புரிஞ்சுக்கோ. இப்ப நீ போ. என்னண்ணா, ஏதோ முதல்ல ஸ்கூலுக்கு போறதுக்கு குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இடி விழுற அளவுக்கு இங்க ஒன்றும் நடக்கல. எங்களுக்கு எப்பவுமே நீங்க வேணும், உங்க அன்பு வேணும், உங்க பாசம் வேணும். எங்களோட பழைய அண்ணன் தான் வேணும். இங்க பாருங்க, மனசளவுல நீங்க எங்ககிட்ட போய் சொல்றீங்கன்னா அப்ப நீங்க எங்களை மூணாவது மனுஷனா தானே பாக்குறீங்க, அப்படிதானே? டேய், என்னடா பேசுற? பின்ன என்னண்ணே, ஒருவேளை நான் தத்து பிள்ளையா இருந்திருந்தா நீங்க என்ன விட்டு கொடுத்துருப்பீங்களா? முன்ன விட என் மேல அதிகமா பாசமா தான் நடந்திருப்பீங்க. கிளம்புங்க, போங்கண்ணா. பாத்தீங்களா? கார்த்திக் எவ்வளவு பாசமா பேசுறான். நீங்க ஏன் உங்களே தாழ்த்திக்கிறீங்க? ஆபீஸ்ல கிளையண்ட் மீட்டிங், போட வேண்டிய கையெழுத்து அப்படின்னு ஏகப்பட்ட வேலை அங்க பெண்டிங் இருக்கு. உங்க பிஏ வர ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிளம்புங்க முதல்ல. அதெல்லாம் கார்த்திக் பார்த்துப்பான். கார்த்திக், நீ போய் ஆபீஸுக்கு கவனிச்சுக்கோ. நான் போறதா? சான்ஸே இல்லை. நீங்க வாங்கண்ணே, நீங்க வந்து அந்த எம்டி சேர்ல உட்காருங்க. அப்பதான் ஆபீஸே ரன் ஆக ஆரம்பிக்கும். வாங்கண்ணே. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. அண்ணி, பிளேசரை கொடுங்க. நாமளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதான். இந்த என்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு கையை காட்டுங்க. போடுங்க. அட போடுங்கண்ணே. இப்பதான் சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு? ஓகே. முதல்ல கண்ணாடியில பாருங்க. பரவாயில்ல, போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. போலாமா? போங்க. வாங்க போலாம். எங்க வாங்கண்ணே. கௌதம் ஆபீஸ் கிளம்பிட்டல்ல? அவர் எங்க கிளம்பினாரு? நாங்க தான் கிளம்ப வச்சோம். என்னாச்சு மாமா? நாம இந்த வீட்டு புள்ளதாங்கிற நினைப்பு கௌதம்க்கு வரவே மாட்டேங்குது மாமா. ஆபீஸ்க்கு போறதுக்கே தயங்குறாரு. என்ன கௌதம், ஏன் இப்படி பண்ற? அது உன்னோட ஆபீஸ், நீ உருவாக்கின பிசினஸ். உனக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு? நீ போ, வர்க்க கவுனி. கௌதம், என்னப்பா இது? நீ மனசுல எதையுமே வச்சுக்காத. நீ ஏன் வயித்துல பிறந்த, நீதான் இந்த குடும்பத்துக்கு மூத்த புள்ள. அதுதான் உன் மனசுல இருக்கணும். இது பாரு, நாங்க எல்லாரும் உன்னை பழைய கௌதம தான் பாக்குறோம். உன்னை நீ மட்டும் ஏன் பிரிச்சு பாத்துக்கிற? எங்க அண்ணா அதே கம்பீரத்தோட ஆபீஸ்ல அதிகாரம் பண்ணணும். அதான் எங்களோட ஆசை. பாத்தியாடா, உன் தம்பிய பாரு, எவ்வளவு பாசமா பேசுறான். தம் பொண்டாட்டியால இத்தனை பிரச்சனை நடந்தும் உன்னை விட்டு கொடுக்காம ஒரு துணையா இருக்கான். கௌதம், நீ தனி ஆள் கிடையாது.
உன்னை நம்பி கௌதம் என்டர்பிரைசஸ்னு பெரிய கம்பெனி இருக்கு. அதோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க, குடும்பமும் இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நீ என்னைக்கும் விட்டு கொடுக்காத. போ கௌதம், போய் வேலையை பாரு. இங்க பாரு, கிட்டிஷா பிஹேவ் பண்ணாத ப்ளீஸ். சரி அண்ணே, வாண்ணே போலாம். என்னப்பா இது? ஏன் இவ்ளோ யோசிக்கிற? கிளம்பு, ஆபீஸ்க்கு கிளம்பு. நீ சந்தோஷமா இருந்தாதான் இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும். கௌதம், ரொம்ப யோசிக்காதீங்க. நான் வேணா கூட வரட்டுமா? நீ எதுக்கு அவன் கூட போகணும்? ஒன்னும் தேவையில்லை, கௌதம் ஹேண்டில் பண்ணிப்பான். இல்ல மேடம், அவர் மனசை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் கூட போறேன்னு சொன்னேன். கௌதம், நீங்க ஆபீஸ்க்கு போங்க. நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு ஒரு half an hourல ஆபீஸ்க்கு வந்துடுறேன். அண்ணே வாண்ணே போலாம். வாண்ணே வாண்ணே. ஆபீஸ்க்கு போறியா? போடா போ. போன வேகத்துல திரும்பி வரதான் போறேன். வாங்கண்ணே. அண்ணே என்ன பாக்குறீங்க? வாங்கண்ணே போலாம். என்ன தயங்குறீங்க? ஓ, நாமளே இந்த குடும்பத்துக்கு சொந்தம் இல்லை, இந்த கம்பெனி மட்டும் எப்படி நமக்கு சொந்தமாகும் தானே யோசிக்கிறீங்க? அண்ணே, அதான் நாங்க எல்லாருமே உங்களை குடும்பத்துல மூத்த பிள்ளைய ஏத்துக்கிட்டோம்ல, அப்புறம் என்னண்ணே? கூச்சம் இல்லாம தைரியமா வாங்க. அண்ணே, இன்னையில இருந்து உங்க ஒர்க்கை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கம்பெனியை டெவலப் பண்ணி சக்சஸ் ஆகிறதுக்கு என்னோட விஷஸ்ண்ணே. தேங்க்ஸ் கார்த்தி. எதுக்குண்ணே தேங்க்ஸ் எல்லாம்? நீ பேசின வார்த்தை எனக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது. வாங்கண்ணே போலாம். வாங்கண்ணே. வாங்கண்ணே. ஏய் மச்சான், அங்க பாரு யார் வராருன்னு. யாரா? முன்னாடி போங்க. ஏய், நம்ம ஓனர் கௌதமோட கதையை கேட்டிங்களா? என்ன கதை? அவர் வெங்கட்ராமன் ஜானகியோட சொந்த புள்ள இல்லையா? அப்புறம் அவர் தத்து புள்ளையா? ஆமா, குழந்தை இல்லைன்னு எங்கேயோ ஆசிரமத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வளர்த்திருக்காங்க. என்னடா சொல்ற? ஓ அப்படியா? அதானே பார்த்தேன். கௌதம் சார் அவங்க அம்மா அப்பா ஜாடலே இல்லையே. அப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுடா. அண்ணே, கௌதம் சார் சொந்த புள்ள இல்லனா அப்போ இந்த கம்பெனிக்கு ஓனர் யாரு? நியாயமா பார்த்தா கார்த்திக் சார் தான் ஓனரா இருக்கணும். அவங்க வீட்டுல எல்லாரும் கௌதம் சார் மேல பரிதாபப்பட்டு நீயே கம்பெனியை நடத்திக்கன்னு பிச்சை போட்டிருக்காங்க போல. டேய் மாப்ள, கௌதம் சாருக்கு உடம்பு ஃபுல்லா மச்சம்டா. ஆமாண்டா. இல்லனா யாருக்கோ பிறந்து ஆசிரமத்துல கடந்து பணக்கார வீட்டுல புள்ளையா வளர்ந்து இன்னைக்கு சிட்டிலேயே நம்பர் 1 பிசினஸ் மேன் ஆயிட்டாரு. கார் என்ன, பங்களா என்ன, லக்ஸுரியஸ் லைஃப்டா. கொடுத்து வச்ச மனுஷன்டா. ஆமாண்டா. ஒருவேளை கௌதம் சாரை தத்தெடுக்கலனா இப்போ என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு? யாருக்கு தெரியும்? இதே கம்பெனில இங்க செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு போற வரவங்களுக்கு எல்லாம் சல்யூட் அடிச்சிட்டு இருந்திருப்பாரு. நம்ம நிலைமையை பத்தியா? ஒரு செக்யூரிட்டிக்கு போய் நம்ம சல்யூட் அடிச்சிட்டு இருக்கோம். சரியா சொன்ன போ. அண்ணே, அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்கண்ணே, நீங்க எதுக்கு ஃபீல் ஆகுறீங்க? கொஞ்சம் நம்ம லெவல் மாறிச்சுன்னா உடனே ஏறி மிதிக்கிறதுக்குன்னே வருவாங்க. இவங்க கிட்டலாம் மானவருஷம் பார்க்கறதே வேஸ்ட்டுங்க. வாங்க, உங்களுக்கு இருக்கு. எப்படி? சார், நீங்க போங்கண்ணே. கார்த்திக் சார் தான்டா ஒரிஜினல், கௌதம் டூப்ளிகேட்டரா? என்னண்ணே நீங்க அந்த டூப்ளிகேட் புள்ளியுமே இப்போ எக்ஸ்பைரி புள்ளி ஆயிடுச்சுண்ணே. என்ன கௌதம் சார்ண்ணே? வரட்டும்டா, எனக்கு என்ன பயம்? பழைய மாதிரி பயப்படுறதுக்கு அவர் ஒன்றும் சொந்த புள்ள இல்லையே, வளர்ப்பு புள்ள தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.